இந்த படத்தின் இயக்குனர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரின் திறமையை காண்போம். நடுவில் உட்காந்துருக்காரு, அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். ஏற்கனவே அவர் ஒரு குறும்படத்தை இயக்கியிருந்தார். இது அவருடைய 2வது குறும்படம். ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் காட்சியை விளக்குறாரு. இந்த குறும்படத்தின் பெயர் கணவன் மனைவி விவாகரத்து. அம்மா 3 மாதமாக ஒரு கேஸு கூட வரமாட்டுது. வீட்டில் பாரு, சாப்பாட்டையும் பையையும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. கோர்ட்டுக்குள்ளே தான் கோட்டை போட்டுன்னு வேலை செய்யணும். ஆனால் நான் ஆஃபீஸ் உள்ளேயே கோட்டு போட்டுன்னு இருக்கிறேன். அப்படின்னு ஒரு கேஸு கூட வரமாட்டுது. சாமியை கேட்போம். சாமி, ஏதாவது ஒரு விவாகரத்து கேஸு சீக்கிரம் கொண்டு வா. 3 மாதமாக கேஸ் இல்லாமல் கிடக்கிறேன். இவர் பேர் ஈ லிங்கங்க. ஈன்றது இனிஷியல் நினச்சிக்க போகிறீங்க, அது ஒரு அடமொழி பேர். இவர் எடுக்கிற கேஸு எல்லாமே விவாகரத்து கேஸு தான். ஆனால் பெரும்பாலும் இவர் யாருக்குமே விவாகரத்து வாங்கி கொடுக்க மாட்டார். விவாகரத்துக்குன்னு வர்ற கணவன் மனைவியை ஒன்றா சேர்த்து வாழ வச்சு அனுப்புவார். இதனால் கட்டாயமாக விவாகரத்து வேணுன்ற கணவன் மனைவி இவர்கிட்ட வரமாட்டாங்க. அதனாலவே இவருக்கு எந்த கேஸும் வராமல் ஆஃபீஸில் ஈ ஓட்டின்னு உட்காந்துருப்பார். அதனால தான் இவருக்கு ஈ லிங்கன்னு பேர் வந்தது. குடும்ப கஷ்டம் தாங்க முடியாமல் இந்த ஈ லிங்கம் ஆஃபீஸை கூட்டி பெருக்கிற ஒரு அம்மா பார்வதி அவங்கக்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கிட்டார். அந்த காசை கொடுக்க முடியாமல் இழுக்கடிச்சின்னு வந்தார். அவங்க ஒரு கேஸை கையில் கொண்டு வந்தாங்க. 3 மாசம் உட்காந்து நெய்ய ஓட்டின்னு இருங்க. வர புருஷன் பொண்டாட்டி வந்தாக்கா பிரிச்சு அனுப்ப தெரியாது. வெளியில போய் கேட்டு பாருங்க, உங்களை ராசி இல்லாத வக்கீல்னு சொல்றாங்க. எப்படிதான் பழக போறீங்களோ. சே பார்வதி, நான் என்னம்மா பண்ணுவேன்? பணத்துக்காக கணவன் மனைவியை பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரமாட்டுதுமா. குழந்தைக்கு ஊட்டி விடுற மாதிரி வர்ற கணவன் மனைவியை கூட்டி விட்டு அனுப்புகிறேன். பார்வதி, இது புண்ணியம் தானே? புண்ணியமாவது கிண்ணியமாவது. ஒரு புருஷன் பொண்டாட்டியை வெளியே உட்கார வச்சுட்டு வந்துக்கிறேன். அவங்களுக்கு டைவர்ஸ் வேணுமா? அவங்களுக்கு ஆச்சுன்னு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. 2 பேர் உட்காந்துக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஃபைலு இது. இந்தா, அவங்க 2 பேருடைய பயோடாட்டாவது. ஆமா, அவங்க டைவர்ஸ் வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க. ஏன் இன்னொரு கால் எங்க போச்சு? இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லையா உனக்கு? அவங்கள சீரியஸா இருக்கிறாங்க. சீரியஸா இருக்காங்களா? அப்படின்னா எமர்ஜென்சி வார்டுல போகணும். வாயில நல்லா வந்துறியா எனக்கு? அதான் வந்து போச்சு. நீ டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லையா? நீ என்கிட்ட வாங்க, கடன் குடியா. இப்பவே எனக்கு 5000 வையா. தரமா அதான் எனக்கு தெரியாது. நீ இந்த கேஸ் நடத்தியோ நடத்த மாட்டேயோ எனக்கு தெரியாது. என்கிட்ட வாங்க, நான் 5000 இப்பயே வையி. இல்லைன்னா நான் பொம்பளையவே இருக்க மாட்டேன். ஐயோ, வேலை கரைச்சிட்ட கடன் வாங்கிட்டு தப்பா போச்சு. காசை எடுத்து வை இப்பயே எனக்கு. ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நான் டைவர்ஸ் வாங்கி தரமா. ஆமா, பார்ட்டி எங்கம்மா இருக்குது? வெளியில தான் 2 பேரையும் தனித்தனியா உட்கார வச்சுக்கிறேன். சரிம்மா, முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லு. தனித்தனியாக விசாரிச்சாதான் நல்லது கட்டு தெரியும். போ, முதல்ல அதை செய்யுங்க. உங்ககிட்ட கொடுத்த கடனை நான் அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கிறேன். நான் அந்த பொண்ணை போய் அனுப்புறேன். கண்டிப்பா டைவர்ஸ் வாங்கி தரல அவ்வளோதான். தரமா. சரி. வணக்கம் சார். வணக்கம்மா, வாங்க உட்காருங்க. உங்கள் பேர் கவிதா இல்லையா? ஆமாங்க சார். என்னடா இது, கோர்ட்டுக்குள்ளே தான் கோட்டு பொண்ணு இருப்பாங்க, இவன் ஆஃபீஸ்க்குள்ளேயே கோட்டு பொண்ணு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? சரிம்மா, என்னை பற்றி ஏதாவது வெளியில் விசாரிச்சிங்களா? என் வேலைக்காரி என்னை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பாளே, நம்பாதீங்க. இங்கே பாருங்கம்மா, டாக்டர்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதே போல் வக்கீலுக்கிட்டேயும் கேஸு சம்பந்தமான எந்த பொய்யும் சொல்லக்கூடாது.
இதெல்லாம் தெரியும்ல? ஏம்மா, உங்களுக்கு லவ் மேரேஜ் இல்லையா? ஃபைலை பார்த்துட்டேன், சொல்லுங்கம்மா. ஆமாங்க சார். எத்தனை வருஷமாக காதலிச்சிங்க? 6 வருஷம் ஆகுது சார். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷமா ஆகுது? உங்களை தாம்மா. 3 வருஷம் ஆகுது சார். 6 வருஷமாக காதலிக்கும் போது காதலை பற்றி தெரியாத செய்தியெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு தெரியுதா? சரிம்மா, நீங்கள் ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் பாஸ்கரனை பிரிஞ்சு வாழணுன்னு டைவர்ஸ் கேட்குறீங்க? கவிதா, உங்களை தாம்மா கேட்குறேன். எதுக்கு டைவர்ஸ் கேட்குறீங்க? இப்படி யோசிக்கிறீங்க? ஏம்மா, உன் ஹஸ்பண்ட் வாய் என்ன நாருமா? இல்லை டர்ரு புருண்டு கேஸ் ரிலீஸ் பண்ணுவானா? இல்லை எந்த நேரமும் கொட்டாய் விடுவானா? அது இல்லைன்னா அவன் மேலே பேட் ஸ்மெல் வருமா? தூங்கனா டொர் டொர் கொட்ட விடுவானா? ஏதாவது செய்தி இருக்கணும்ல, சொல்லுமா. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். சந்தேகம் தான் சார். வீட்டுக்கு லேட்டாக வந்தால் சந்தேகம், ஃபோனில் பேசினா சந்தேகம், தூக்கம் வரலன்னா சந்தேகம், எல்லாத்துக்கும் சந்தேகம் சார். என்னை ஒரு நடத்துக்கிட்டவளாவே நினச்சிட்டு இருக்கான். நான் படித்த பொண்ணு சார். ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பேசினா சந்தேகம். எனக்கும் அவனுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது சார். அதனால் எனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் பாஸ்கர்? ஆமாங்க சார். சரிம்மா, இப்போ பாஸ்கர் நான் சந்தேகப்பட மாட்டேன், இனிமே நான் கவிதா கூட சேர்ந்து வாழ போகிறேன்னு விருப்பப்பட்டு வந்தா நீங்கள் சேர்ந்து வாழ்வீங்களாம்மா? சந்தேகப்படுவான் சார். சந்தேகம் அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கு. பெரியவங்க பெத்தவங்க எல்லாம் வச்சு பார்த்தாச்சு. அப்பத்திக்கு மட்டும் ஓகே சொல்லுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவான் சார். அவன் யாரையுமே மதிக்க மாட்டான் சார். அவன் ஒரு நாய் வால் மாதிரி. நாய் வாலை நிமித்தவே முடியாது சார். ஒருவேளை அவன் தன்னை மாற்றிக்கிட்டு உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் விரும்புவீங்களாம்மா? ஓகே சார், சேர்ந்து வாழறேன். ஆனால் மறுபடியும் அவன் சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவன் மேலே கோபம் வராது, ஒட்டுமொத்த கோபமும் உங்கள் மேலே தான் சார் எனக்கு வரும். உங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சரி சரி, நான் எங்கே உங்களை சேர்த்து வைக்க போகிறேன்? 100% உங்களுக்கு டைவர்ஸ் தான் வாங்கி தர போகிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் தான். சரிம்மா கவிதா, உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட பிடிச்ச சம்பவம் 2, பிடிக்காத சம்பவம் 2 உங்களால் சொல்ல முடியுமா? சரிங்கம்மா, இப்போ பிடிச்ச சம்பவம் சொல்லுங்க பார்க்கலாம். கவி, சாப்பிட்டியா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடு தான் முதல்ல. நீ நானும் சம்பாதிக்கிறதே இந்த சாப்பாட்டுக்காக தான். வா வந்து உட்கார். நீயும் சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஆ ஆ நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன். இதுவும் என் வேலை தான்ப்பா. ஆ ஆ
ஆ ஆ ஆ ஆ நல்லதாம்மா இருக்குது. சரி, இன்னொரு பிடிச்ச சம்பவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அது அது சொல்லுங்கம்மா. ஏன் இப்படி வெக்கப்படுறீங்க? சொல்லுங்க. ஹே கவிதா, என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ குளிக்கும்போது உன்னை கேமரால படம் பிடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஆமா. என்ன கண்குள்ளா காட்சி தெரியுமா? அந்த காட்சி அப்படியே என் மனசுல அச்சடிச்ச மாதிரி பதிஞ்சிருச்சு. டேய், நீ எந்த கேமராலடா படம் பிடிச்ச? நீ படிச்சவன் தானே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா? எந்த கேமராடா? எந்த கேமராலயா? ஆமா. இந்த கேமரால. டேய், என்னடா சொல்ற? ஆமா, இந்த கேமரால தான் நீ குளிச்சத படம் பிடிச்சேன். அப்போ மறைஞ்சிருந்து பாத்தியா? ஆமா. சி, போடா. ஏன்டா இப்படி செஞ்ச? ஆ? ஏன்டா இப்படி செஞ்ச? என்ன பேபி, சொல்லு. எப்பயுமே நேர்ல பார்த்தா அழகா இருக்காது. ஆனா அதுவே கள்ளத்தனமா பார்த்தா அது ஒரு தனி அழகு. பாத்தியா பாத்தியா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா? ஓகே ஓகே, ரொம்ப ஹாப்பியாக தான் வந்துக்கிறீங்க. சரி, பிடிக்காத சம்பவம்னு சொன்னல, அதில் ஒன்று சொல்லுங்கம்மா பார்க்கலாம். சார், நான் வந்ததுமே சொல்லிட்டேன்ல, அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு. சந்தேகப்படுறான்னு சொன்னீங்க, அதுதான் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இதையும் மீறி உங்களுக்கு பிடிக்காத சம்பவம் ஏதாவது நடந்திருக்கும். அதை நீங்கள் சொல்லணுமா? அப்போ தான் நல்லது கெட்டதை நான் தீர்மானம் பண்ண முடியும். சொல்லுங்க கவிதா. நான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன் சார். கவி, நில்லு. உனக்கு 3 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது. மணி இப்ப 5 ஆகுது. 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் ஆஃபீஸ் இருக்கு. நடந்து வந்தாலே அரை மணி நேரத்துல வந்துடலாம். பாஸ்கர், நீ எங்க வரேன்னு தெரிஞ்சு போச்சு. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. டீ சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர சூழ்நிலை உருவாயிடுச்சு. அதான் டைம் ஆயிடுச்சு. வேலை சம்பந்தமா பேசு, பழகு. இப்படி டீ சாப்பிட்றேன், டிஃபன் சாப்பிட்றேன்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகாத. கவிதா, இங்க உன்னை நினைச்சு நான் பைத்தியக்காரனா உட்காந்துருக்கேன். எனக்காக வேலையை முடிச்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்துரு. ஆமா, இவரை நேரா வந்து ஹக் பண்ணிக்கணும். ஆமா கவிதா, அப்படிலாம் பண்ணாதானே அன்பு அதிகமாகும். அன்பு எனக்கு மனசுல இருக்கு. அதை நான் கட்டிப்பிடிச்சு காமிக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு மேல மேல படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணும். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க அவசியம். அவசியம்தான். ஆனா அதுக்காக நம்ம இருக்கிறத குறைச்சிக்க வேணாம். இங்க நீ நானும் சம்பாதிக்கிறோம், அந்த பணம் போதும். அதுக்கு நம்ம அதிகமா உழைக்கணும். புத்திமதி எல்லாம் என்கிட்ட சொல்லாத. பாஸ்கர், இப்ப இருக்கிற பணம் நமக்கு போதும். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறப்பாங்க. அவங்கள படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும். அதுக்கு பணம் தேவை. அதுக்கு நம்ம உழைக்கணும். இப்படி என் காதலி இல்ல நீ சொன்னபடி எல்லாம் விடுறதுக்கு. என் பொண்டாட்டி. உன் இஷ்டப்படிலாம் நீ நடந்துக்க முடியாது. உன் இஷ்டப்படிலாம் நடந்துக்கணும்னா நீயும் நானும் பிரிஞ்சுதான் இருக்கணும். என்னடா, காலிக்கும் போது நீதான் உலகம், நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. உனக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன்னு சொன்ன. பழசெல்லாம் பேசாத. காதலிக்கும் போது எல்லா காதலனும் அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு
எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டி தான் வழிக்கு தான் வரணும்னு நினைப்பாங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீ கண்டிப்பா என் வழிக்கு தான் வந்தாகணும். சாரி, ஃபீல் பண்ணாதம்மா. ஓகேம்மா. பிடிக்காத சம்பவம் இன்னொன்று கேட்டேன்ல, அதையும் சொல்லிடுங்கம்மா. கவிதா, கவிதா, எங்கடி இருக்க? ஏய், என்ன உன் பிரச்சனை? எங்க உங்க அப்பா? கடைக்கு போயிருக்காரு. அவர் குளிக்கிறதுக்காக இந்த சோப்பு வாங்கி வந்து கொடுத்தேன். இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டும் போனேன். அதுக்கு இப்ப என்ன? இது யூஸ் பண்ணாம உன் சோப்பு போட்டு குளிச்சுட்டு போயிருக்காரு. அவர் காமன் சென்ஸ் கிடையாது. எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசாத. ஏன் சோப்பை போட்டு தானே எங்க அப்பா குளிச்சாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்க குடும்பத்துக்கே ஒரே சோப்பு தான். அதெல்லாம் அப்பா கவிதா. இப்ப நீ என் ஒய்ஃப். உன் சோப்பை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு. அவருக்கு நிறைய தோல்வியாதி இருக்க சான்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்க. பாஸ்கர், தப்ப நியாயப்படுத்தி பேசாத. போன வாரம் உங்க அப்பா வந்தாருல்ல, என் சோப் போட்டு குளிச்சாருல்ல, அப்ப நான் ஏதாவது சொன்னனா? எல்லாத்தையும் தடுத்து தடுத்து பேசு. கணவன் நல்ல ஒரு படி மேலடி, புரிஞ்சுக்கோ. கணவன் மனைவி சரிசமம், அத நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ சாமி, இவளை திருத்தவும் முடியாது, இவ கூட வாழவும் முடியாது. ஏய், எனக்கு விவாகரத்து கொடுத்து என்ன நிம்மதியா இருக்க விடாண்டி. அதே விவகாரத்து எனக்கு கொடுத்து என் இஷ்டப்படி வாழ விடு. புரிஞ்சுக்க கவிதா, எங்க அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. ஹலோ, எங்க அப்பாவுக்கும் உடம்பு ஆரோக்கியமா தான் இருக்கு. இப்ப புரியுதுங்களா சார் நான் எதுக்கு டிவோர்ஸ் கேட்குறேன்னு? தயவு செய்து இதுக்கப்புறம் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சார். அம்மா கவிதா, இதெல்லாம் ஸ்ட்ராங்கான காரணமா தெரியலையம்மா. எனக்கு அவங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக உங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறோம்மா, கவலைப்படாதீங்க. உள்ள ரூம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் கூப்பிடுறேன். ஓகேங்க சார். எப்படி சமாளிக்க போகிறனோ? இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் இல்லையே, எப்படி சமாளிக்குது? பார்வதி, பார்வதி, பார்வதி. டைவர்ஸ் கட்சித்தா? டைவர்ஸ் கட்சித்தா சார்? என்ன சார்? ஐயோ, சரியான காரணம் இல்லையே. என்ன யோசிக்கிறான்? என்ன டைவர்ஸ் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிருமா? அந்த பையன் வெளியில கோவமா இருக்கிறான். நானும் டைவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு மேல ரொம்ப கோவமா இருக்கிறான். மரியாதை டைவர்ஸ் வாங்கி கொடுத்துரு. காரணம் சரியில்லாம இருக்குது பார்வதி. என்னது காரணம் சரியில்லையா? காரணம் ஒன்றும் கிடைக்கலையா? நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. இப்ப என் காசை டைவர்ஸ் கிடைக்குது சந்தேகம் தான். டைவர்ஸ் கிடைக்கலன்னா அவனே உன்னை கொலை பண்ண போறேன்னு சொல்றான். நானும் அதை தான் செய்ய போறேன். அந்த பொண்ணும் கொலை பண்ண போறான்றா, அந்த பையனும் கொலை பண்ண போறான்றா, வேலைக்காரி இவளும் கொலை பண்ண போறான்றா. புலம்புறேன். ஏம்மா, நான் வாங்கி தரேம்மா. எப்போ? போம்மா போம்மா, நான் வாங்கி தரேன், போம்மா. வாங்கி கொடுக்கல. அம்மா போம்மா போம்மா, வாங்கி தரேன், பையன் அனுப்புமா. இதோ அனுப்புறேன். எப்படியாவது ஒரு பொய் கேஸை போட்டு ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும். ஹலோ சார். வாங்க தம்பி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. இன்னைக்கு தான் பாஸ்கர் இல்லையா? ஆமா சார். சரி, எதுக்கு உங்க மனைவியை பிரிஞ்சு வாழறதுக்கு டைவர்ஸ் கேக்குறீங்க? எங்க கிட்ட கருத்து வேறுபாடு 1-2 இல்ல சார், எல்லாமே பிடிக்காத விஷயமா தான் இருக்கு. கேள்வி கேட்காம எங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க சார். உங்களை சாமியை நினைச்சு கோயில் கட்டி கும்பிடுறோம். நான் சாமி இல்லப்பா, ஆசாமி. கேள்வியை கேட்டாதான் உண்மை தெரியும். பாஸ்கர், உன் ஒய்ஃப் கிட்ட நான் என்ன கேட்க வர தெரியுதா? சொன்னா தானே தெரியும். நான் என்ன மந்திரவாதியா நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு?
ம். ம். என்ன சார் டைவர்ஸ் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா இப்படி கள்ளக்காதலியை பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறீங்க. பாஸ்கர், நீங்க அதிகமாக பேசுறீங்க. என்னுடைய ஒரு மூமெண்ட்லயும் அர்த்தம் இருக்கும். ஓகே, உங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து பிடிச்ச சம்பவம் ரெண்டும் பிடிக்காத சம்பவம் ரெண்டும் சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்கும். முதல்ல பிடிச்ச சம்பவத்தை சொல்லுங்க. பாஸ்கர், டேய் பாஸ்கர், ஆ எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், எங்கேயாவது வரானா பாரு. என்ன கவிதா? பாஸ்கர், என்ன கவிதா? பாஸ்கர், லாகின் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, அர்ஜென்ட் இஷ்யூ. இங்க வா பேபி. என்ன கவி எனக்கு தலைப்போற விஷயம்? இந்த பூ வச்சு விடுறா. காதலிக்கும் போதுதான் அப்பப்ப பூ வச்சு விட சொல்லுவேன். அப்ப எனக்கும் ஆர்வமா இருந்துச்சு. இப்ப கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இப்பவும் பூவை கையில வச்சுட்டு நான் தான் வந்து வச்சு விடணும்னா எப்படிப்பா? ஒன்ன வச்சு விட சொல்லாம ரோட்ல போறவனைய வைக்க சொல்ல முடியும்? வச்சு விடுறா. ஏன் கவிதா, இந்த பூ வைக்கிறதுக்காக வேலையில இருந்து என்ன கூப்பிடுறீங்க? ஏன் இதை நீயே வச்சுக்கிட்டா உன் தலையில நிக்க மாட்டேன்னு சொல்லுதா? ம். பாஸ்கர், நான் எப்படி இருக்கேன்? ஏய், என் கண்ணை பார்த்து பேசுடா. என் கண்ணை பார்த்து பேசு. ஏய் கவிதா, அப்படி பார்க்காத, ஒழுங்கா திரும்பிடு. அப்புறம் நீ மறுபடியும் குளிக்க வேண்டியது இருக்கும். நீ கல்ல செஞ்சாலும் செஞ்சிருவ. டேய் பாஸ்கர், நான் வீட்டை விட்டு வெளியே போகல, நீதான் என்ன முழுசா பார்க்கணும். அதுதான் என் சந்தோஷமே. நீ என்னை பார்த்த பிறகு ரோட்ல என்ன 1000 பேர் பார்ப்பாங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீ அப்படியா? உலகத்துக்கு எப்படி இருக்கன்னு தெரியாது. ஆனா எனக்கு நீ ரொம்ப அழகன்டா. என் கண்ணே உனக்கு பட்டணும்டா. ஏய், கவி, ஏய், உங்க ஒய்ஃபு ரொம்ப வித்தியாசமான பொண்ணா இருந்திருக்காங்க. ரொம்ப அந்நியமா இருந்துக்கிறீங்களப்பா. சார் இதை வச்சு வர முடிவு எடுத்துடாதீங்க. எனக்கு அவகிட்ட இருந்து கண்டிப்பா டிவோர்ஸ் வேணும். சரிப்பா, பிடிச்ச சம்பவம் இன்னொன்னு இருக்குல்ல, அதை சொல்லுங்க. பாஸ்கர், பாஸ்கர், உங்களதான்பா. அது அது செக்ஸ் சம்பந்தமான விஷயம். அதை சொல்லணுமா? அதைத்தான்பா முதல்ல சொல்லணும். நீ ரொம்ப லேட் பண்ணிட்ட. பாயிண்ட் அங்கதான் இருக்குது. சொல்லு 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 சொல்லுப்பா. சார், அந்த விஷயம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாருக்கும் தான்ப்பா பிடிக்கும். முதல்ல சொல்லுப்பா. சார், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த அந்தரங்க விஷயத்த நாங்க வெளியே யார்கிட்டயும் சொல்றது இல்ல. மன்னிச்சிடுங்க சார். சரிப்பா, அதை விடு. பிடிக்காத சம்பவம் கேட்டேன்ல, அதுல ஒண்ணு சொல்லு. சொல்றேன் சார். ஏய், வீடு வந்துச்சு, இறங்கு. டேய் ரகு, டீ சாப்பிட்டு போடா. இறங்குப்பா. டேய் அதெல்லாம் முடியாது, டீ சாப்பிட்டு போடா. ஏய் கவி, அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, இறங்குப்பா. போட பேக்கு. அம்மா புள்ளையாவே இருடா. இதோ பாரு, அடுத்த தடவை வந்தா டீ சாப்பிட்டு தான் போகணும். அடுத்த வாரம் வந்து விருந்தே சாப்பிட்றேன், ஓகேவா? ஓகே, பாய்.
கவிதா, ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், இல்ல என்னையாவது கூட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு பசங்க கூட வந்து அக்கம் பக்கத்துல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒன்றும் அவன்கிட்ட படுத்துட்டு வரல, பைக்ல தான் வந்தேன். அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே தடுக்கிறேன். பாஸ்கர், ஏன் இவ்வளோ மட்டமா யோசிக்கிற? வர வர உன் புத்தி ஏன் இவ்வளோ கீர்த்தனமா போகுது? காதலிக்கும் போது நான் இப்படி தானே இருந்தேன். இப்ப என்ன நான் கெட்டா போயிட்டேன்? காதலி வேற, மனைவி வேற, ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க முடியுமா? காதலியும் மனைவியும் ஒன்னா தான் பார்க்கணும். அப்பதான் அன்பு அதிகமா இருக்கும். வேற வேற பார்த்தா விரிசல் தான் உண்டாகும். கவிதா, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதுக்கு முத காரணம் சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையை நம்மளே உருவாக்க கூடாது. எனக்கு அட்வைஸ் பண்றதே பிடிக்காது. எனக்கு அட்வைஸ் பண்றவங்க பார்த்தாலே கொலை பண்ணும் போல தோணும். பாஸ்கர், நீ என்ன மாத்தாத, நீ ஒன்ன மாத்திக்கோ. நான் இப்படிதான் இருப்பேன். நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா நான் மாற மாட்டேன். இஷ்டம் இருந்தா என் கூட இரு, இல்லைன்னா போ. சரிப்பா, பிடிக்காத செய்தி இன்னொன்று இருக்குல்ல, அதையும் சொல்லுப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? ஏதாவது சொல்லக்கூடாத செய்தி இருக்கா? இல்ல சார், சொல்றேன். 1000 விஷயம் இருக்கு சார் பிடிக்காது. எதை சொல்றது? ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. ஒரு நாள் நைட்டு கவிதா ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரல சார். நான் தூங்காம வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். 1000 யோசிக்குது மனசு. போலீஸ் கிட்ட போயிடலாமா, இல்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 2 மணி இருக்கும். வெளியே ஆட்டோ சத்தம் கேட்டது. என்னன்னு வேகமா ஓடி போய் பார்த்தா 2 பசங்க கூட குடிச்சிட்டு அரையும் குறையுமா அவங்க தோல்ல சாஞ்சிட்டு வந்து இறங்குறான். வந்த பசங்க கவிதாவை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. நான் அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு அவ பேக் உள்ள காசு இருக்கான்னு திறந்து பார்த்தேன். பேக்ல காண்டம் பாக்கெட் இருந்துச்சு. இப்பதான் டைவர்ஸுக்கு ஸ்ட்ராங்கான காரணம் வருது. மனசுக்குள்ள எல்லாமே தப்பாவே வந்து போகுது. நைட்டு ஃபுல்லா துளி தூக்கம் இல்ல. நெருப்புல துடிக்கிற புழுவாட்ட துடிச்சிட்டு இருந்துச்சு என் மனசு. அவன் நல்லா தூங்கிட்டா, என்னாலதான் முடியல. அப்படியே விடிஞ்சுது. எனக்கு தெரியலடா, அந்த நிறத்து எப்படி என் பேக்ல வந்து தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா. முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குடி முக்காடு? ஈரத்தை தொடச்சிட்டு போக வேண்டியதானே? அப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்னு முடிவே பண்ணிட்டேன்ல. சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தலாம். அப்போ புரியல. நான் உன்னை சந்தேகப்படல, ஆனா நீ செஞ்ச காரியத்தினால ஒரு சின்ன பயம். உன்னை அறியாம ஏதோ நடந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு பயம். அதுக்கான சூழ்நிலையை நீ தான் உருவாக்கி கொடுத்திருக்க. இந்த சூழ்நிலை தான் யாராவது தப்பா பயன்படுத்தி. பாஸ்கர், எடுத்தவங்க ஒருத்தன் பேசாதடா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் அவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க மாட்டாங்க. காண்டம் உன் பையில நீ வைக்கலன்னு சொல்ற. அப்படின்னா வேற யாராவது வச்சிருக்கணும் இல்லையா? ஆமா. இந்த வேலையை செஞ்சவங்க உன் பேரை கெடுக்கிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் சிக்கல் வர்றதுக்கும் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஆமா, ஏதோ கெட்ட எண்ணம் பிடிச்ச துரோகிங்க வெளியில இருக்காங்க. ஆனா என் பாய் ஃப்ரெண்டுங்களை மட்டும் சந்தேகப்படாதீங்க. அவங்க எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. கவிதா, நான் உன்னை நம்புறேன்.
சந்தேகப்படல. ஆனா நீ ஒரு பொண்ணு தானே, நீ தண்ணி அடிக்கலாமா? பாஸ்கர், ஏதோ சின்னதா தப்பு நடந்துருச்சு, அதுக்காக உன் இஷ்டப்படி பேசாத. ஏன் பொண்ணுங்க தண்ணி அடிக்கக்கூடாதா, தம் அடிக்கக்கூடாதா? ஏன் ஆம்பளைங்க நீங்க மட்டும் தான் செய்யணுமா? இப்படி எல்லாம் உன் கேரக்டர் இருக்கிறதுனால தான் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. கவிதா, ஆனா பெண்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கியா? அப்படியே கேள்விப்பட்டாலும் அது கோடியில ஒண்ணு. ஆனா பெண்களை குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும் இந்த வக்கர புத்தி இருக்கிறவங்க விட்டு வைக்கிறது இல்ல. இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு இதே மாதிரி 3000க்கு மேல சம்பவம் நடக்கும். அந்த மாதிரி எதுவும் இங்க நடந்துடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். கண்ட காரணத்தை சொல்லி என் சுதந்திரத்தை பறிக்காத. போன மாசம் 2 தடவை தண்ணி அடிச்சிட்டு வந்தியே, நான் கேட்டேனா? நான் தண்ணி அடிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்துவேன். நீயும் என்ன மாதிரி சுதந்திரமா இருந்துக்கோ, நான் எதுவும் கேட்க மாட்டேன். மற்றபடி என்னை எதுவும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மைண்ட் இட். என்னடா இது, அந்த பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றா. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை பொய் சொல்லியிருப்பாளா, இல்ல வேற யாராவது செஞ்சிருப்பாங்களா? இது இப்படியே படிப்படியா வளர்ந்து பெருசாகி கடைசியில நாங்க இங்க வந்து நிக்கிறோம். சரிப்பா, நீங்க கவிதா கிட்ட கடைசியா பேசி எத்தனை மாசம் ஆச்சு? 8 மாசம் இருக்கும் சார். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். எங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் வாங்கணும்ன்ற ஒரே மனநிலை தான் இருக்கு. அதுதான் 2 பேருக்குமே நல்லது, சேஃப்டி. எப்படியாச்சும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க ப்ளீஸ். பாஸ்கர், கவிதா உள்ளதான் இருக்காங்க. கடைசியா போயிட்டு நீங்க 2 பேரும் ஏதாவது பேசுங்க. இதுக்கப்புறம் அவகிட்ட பேச என்ன சார் இருக்கு? பாஸ்கர், நீங்க கணவன் மனைவியா பேச தேவையில்ல, ஒரு ஃப்ரெண்டா பேசுங்க. அதான் என்ன பேசுறது சார்? அட என்னப்பா இது, உங்களுக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் கிடைக்கிறது உறுதி ஆயிடுச்சு. சாதாரணமா போய் பேசுங்க. ஒரு கணவன் மனைவியா இல்ல, ஒரு ஃப்ரெண்டா போய் பேசுங்க. உள்ள போங்க பாஸ்கர், நான் வக்கீல் சொல்றேன். உள்ள போங்க, ஒரு கடமையை செய்யுங்க. பாஸ்கர், நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். நீங்க பேசும்போது இயல்பா உங்க மனைவியை தொட்டு பேசுங்க. பயப்படாதீங்க, உங்க ஒய்ஃப் தானே. அதான் சார் பயம். ரெண்டு பேருமே உள்ள இருக்காங்க. உள்ள என்ன நடந்தா நல்லா இருக்கும், புதுமையா இருக்கும், நீங்களே யோசித்து சொல்லுங்க. ஆனா உள்ள நான் கேமரா வச்சுக்கிறேன், அது அவங்க 2 பேருக்கும் தெரியாது. அத பார்த்தா முடிவு தெளிவா தெரியும்.